கடவுள் உங்ககிட்ட ஒரு வரம் கேட்குறாரு, என்ன வரம் கேட்பீங்க? என்னோட அப்பாவை திருப்பி கூப்பிட்டாரு சொல்லி. அப்பாவை திருப்பி கொடுக்கணும். அவர்கிட்ட எனக்கு வேணும் அப்பா. அவர் வந்துட்டாலே ஹாப்பினஸ்லாம் வந்துடும். ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேன். அவ்வளோதான். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு சீக்கிரம் எப்போ சாவு வரும்னு கேட்பேன். ஏன் அப்படி சொல்றீங்க? வாழ்க்கை வெறுத்துச்சு. 3 புள்ளேருந்து பிரயோஜனம் கிடையாது. கஷ்டப்பட்டாலும் சாப்பாடு இல்லைன்னா கிடையாது. என்னாச்சுக்கா, ஏன் அப்படி சோகமாக போய்? ஜாலியான கொஸ்டின் தானே கேட்டேன். ஜாலி பெயின் அங்கே ஜாலியாக இருக்கு. சுத்திக்கிறலாம் இது பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்க முடியும். சொந்தக்கார யாரும் தாங்க மாட்டாங்க. கஷ்டப்படுறேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் நீங்கள் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி தானே நீங்கள் பார்த்துக்கிறீங்க எல்லாத்தையும். இது இல்லைன்னா இன்றைக்கி என் கையில் 10 ரூபாய் கிடையாது. யாரும் சொந்த காலம் நிற்கிறீங்களே அப்புறம். அவ்வளோதான். அதை நம்பி 3 பேர் 3 ஜீவனுக்கு காசு தரேன்ப்பா. 3 புள்ளிக்கு 3 பேர் இதை வந்து காசு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா போதும். ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அவ்வளோ நிலமையில இருக்கிறேன் நான். தண்டலைக்காரன் நாளைக்கு வானா போயிடுவான். இவனுங்க அப்படியே நிற்பானுங்க. நம்பிக்கை தான் பிள்ளையார் தான் எனக்கு தோணேன். மனுஷால் கூட கிடையாது. அவ்வளோதான். அவர் தான் நம்புகிறேன் நான். எனக்கு படி அழகிறார் எப்படினாலும் ஒரு 3 பேருக்கு நான் படி அழகிறேன் இதை நம்பி. உள்ள கை உள்ள இன்னும் கொஞ்சம் நிம்மதி கொடுந்தா வேண்டேன். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டா உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கை நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, நம்புகிறேன். உண்மையாக நம்புகிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுது. தெய்வம் தான் ஹெல்ப் பண்ணுது. என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு? இன்றைக்கி 10 ரூபாய் இல்லாமல் இருப்பேன். யார் மூலியமாக வந்துடும். 1 ரூபாய் இல்லாமலோட எனக்கு ஃபோன் பண்ணினாலும் வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையை வச்சுக்கிறார் பிள்ளையாரம்மா. எனக்கு கை விடல. சாவரை மட்டும் யார்கிட்டையும் கையேந்தாமல் அந்நிய மனுஷால் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. தப்பே கிடையாது. சொந்தக்காரட்டி யார்ட்டையும் கை வேற்று மனுஷாருக்கு தான் கை நீட்டுறான். அதை பற்றி தப்பு கிடையாது. சொந்தக்காரட்டினா கேவலம். அசலாக நீட்டிடலாம். தண்ணி தரான் பிச்சை கூட தின்னலாம். அடுத்த வீட்டில் பசிக்குது எனக்கு சாப்பாடு போடுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டேங்க. கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? எதனால இல்லை தெரியலையே. கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். 4 பேர் உதவியில் கிட்னி விற்றாச்சு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. எங்களுக்குன்னு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. கடையில் 1 ரூபா கொடுத்தா தான் எனக்கு சாப்பாடு. 4 பேர் கொடுத்தா தான். ஏன்னா ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுமே. ஃபாதர் 105 வயசு, மதர் 100 வயசு ஆகுது. 9 சிஸ்டர்ஸுக்கும் பிறவிலே கண் இல்லாத பிறந்தோம். எல்லாருக்கும் ஏதாவது மெடிசனை கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றலாமா அப்படின்ற அளவுக்கு எம்ஏ பட்டதாரி. எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டேட்டில் மெரிட்டில் வந்தேன். இன்றைக்கி நான் படித்தேன்னா யாருமே நம்ப மாட்டேன். என்ன வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ? கஷாயம், இந்த கிராம்பு சாமான்லாம் போட்டு பாட்டில் எல்லாம் ஊற்றி கடைங்களில் கூட போட்டு ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு கிராம்பை வாங்கிட்டு போட்டு மற்ற சாமான் எதுவுமே வாங்கலை.